நாளைய பிரதமர் ராகுல் காந்தி கருத்தை வலுப்படுத்தவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் கருத்தை வலுப்படுத்தி பழங்குடி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்து கொண்டாடப்பட்டது. மதுரை அந்தநேரி கண்மாய்க்காட்டு நாயக்கன் தெருவில் உள்ள காமராஜர் அங்கன்வாடி மையத்தில் உலக பழங்குடியினர் தின விழா நடைபெற்றது. விழாவில் சுமார் 50 அங்கன்வாடி குழந்தைகளுக்கு சிலேடு, டம்ளர், நோட்டு, தட்டு உள்ளிட்ட கல்வி மற்றும் அத்தியாவசிய பொருட்களும் குழந்தைகளுக்கு பாய்களும் வழங்கப்பட்டன. மேலும் பழங்குடியின பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவி உபகரணங்களும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீர வாஞ்சிநாதன் தலைமை வகித்தார். மதுரை மாநகர் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி கமலா மதுரை வீரன் முன்னிலை வகித்தார். காங்கிரஸ் பகுதி தலைவர் கிருஷ்ணகுமார், வார்டு தலைவர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள், பள்ளி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக பழங்குடியின தினத்தை முன்னிட்டு இந்து எஸ்டி காட்நாயக்கன் மக்களுக்கு மற்றும் நாளைய பிரதமர் ராகுல் காந்தி கருத்தை வலுப்படுத்த உலக பழங்குடி மக்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பழங்குடி மக்களுக்கு சான்றிதழ் சம்பந்தமாக பலமுறை மனு செய்து எந்த நடவடிக்கையும் இல்லை. உலக பழங்குடி தினத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காட்நாயக்கன் சர்டிபிகேட் சம்பந்தமாக மறுபரிசீலனை செய்து அனைத்து மக்களுக்கு உலக பழங்குடி மக்கள் தினத்தில் கல்வி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் நாளைய பிரதமர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் உலக பழங்குடி தினத்தை முன்னிட்டு இலவச நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பழங்குடி பெண்களுக்கு வாக்கர் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு வழங்கியது. நாளைய பிரதமர் ராகுல் காந்தி கருத்தை வலுப்படுத்தவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் கருத்தை வலுப்படுத்தி இன்றைய பழங்குடி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்து கொண்டாடப்பட்டது.